தமிழக மக்களை நிறக்கவர்ச்சி எவ்வளவு தூரம் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அப்படின்றத நீ தெரிஞ்சுக்க போறோம். ஐயப்பா நேயர்களுக்கு வணக்கம். மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்துல தான் கருப்பாவும் வெள்ளையாவும் மாநிறமாவும் மக்கள் 3 விதமாவும் இருப்பாங்க. மற்ற மாநிலங்கள்ல இது கொஞ்சம் குறைஞ்சபடியா கூட இருக்கலாம்னு சொல்லுவாங்க. சரி, இந்த மெலனோசைட்டுகள், அதாவது மெலனோசைட்டுகள்ன்றது இந்த கரிய நிறத்துக்கான காரணம். இந்த மெலனோசைட்டுகள் ஏன் நம்மளுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நமது உடல் இயற்கையாகவே அந்த சூழலுக்கு ஏற்ப தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்ளும் தன்மை வாய்ந்தது. மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டோட வெப்பநிலை எப்போதும் வறண்டதாக காணப்படுது. நம்ம காவிரிக்காகவும் மற்ற ஆறுகளுக்காகவும் கூட காத்திருக்கிறது கூட நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் நம்மளோட மெலனோசைட்டுகள் அதிகமா இருக்கு. அது ஏன்னா நம்மளுடைய தோலையும் தோல் மூடி இருக்கிற பகுதியையும் காப்பாற்றணுன்றதுக்காக தான். ஆனா மக்கள் இதை புரிஞ்சுக்காம எப்படியெல்லாம் தவறான சிந்தனைக்கு ஆட்பட்டிருக்காங்க அப்படின்றதான் தெரிஞ்சுக்கப்போம். இந்த வெள்ளை அப்படின்ற எண்ணம் ஒரு காலகட்டத்து வரைக்கும் கம்மியா தான் இருந்திருக்கு. எப்ப வெள்ளையர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்களோ அப்ப இருந்து வெள்ளையா இருக்கவங்க எல்லாம் அதிகாரம் மிக்கவங்க, வெள்ளையா இருக்கவங்க எல்லாம் ஆட்சி மிக்கவங்க அப்படின்ற ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா மக்களோட மனசுல வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா வெள்ளை அப்படின்றத நோக்கி மக்கள் பயணப்பட ஆரம்பிச்சாங்க. ஒப்பனைன்றது வேற, வெள்ளைன்ற ஆர்வம் வேற. இந்த ஆர்வம் சுதந்திரத்துக்கு அப்புறம் கூட மாறவே இல்லைங்க, அப்படியே தான் இருக்கு. இதனால இன்ஃபுளுயன்ஸ் தான் சாதாரணமா இயல்பா ஒரு நண்பர்கள் பழகுறதா இருக்கட்டும், எதா இருந்தா கூட வெள்ளையா இருக்கவங்க கிட்ட அதிகப்படியான ஒரு ஈர்ப்பு வரதா மக்களே நினைச்சுக்கிறாங்க. அவங்க கிட்ட அதிகப்படியா பேசக்கூட முயற்சி பண்றாங்க. இதனாலதான் நிறைய காதல்கள் பூத்து கருகி போகுது. ஏன்னா இப்ப ஒரு சிலர்கிட்ட கேட்போம், உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு அமையணும், எப்படிப்பட்ட மாப்பிள்ளை அமையணும்னு கேட்டா எனக்கு அவங்க ஃபர்ஸ்ட் அழகா இருக்கணும்னு சொல்லுவாங்க. சரி, அழகா இருக்கணும்னா என்னடா அப்படின்னு கேட்டா வெள்ளையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அழகுக்கும் வெள்ளைக்கும் சம்மந்தம் இல்லைன்றதே அவங்களுக்கு புரியல. உங்களை பொறுத்த வரைக்கும் அழகுன்றது வெள்ளை அப்படின்ற ஒரு பிம்பத்துக்கு ஆட்படுறாங்க. இந்த வெள்ளையை நோக்கி அவங்களோட ஈர்ப்பும் அமையறதுனால நிறைய காதல்கள் பூத்து கருகி போகுதுன்னு தான் சொல்லணும். அது பூத்து கனிகளா மாறதே இல்லை. இது மட்டுமாங்க, திருமணம் கூட இதை சார்ந்துதான் அமையுது. நிறைய பேருக்கு இன்னும் திருமணமே ஆகாம இருக்கிறதுக்கு காரணமா கூட இந்த நிறம் காணப்படுது. அவங்க ரொம்ப கருப்பா இருக்காங்க அப்படின்ற காரணத்துக்காக நிறைய ஆண்களும் நிறைய பெண்களும் கூட ஒதுக்கப்பட்டிருக்காங்க. அதனாலேயே நிறைய பேர் முதிர் கன்னிகளாகவும் முதிர் கண்ணன்களாகவும் இருந்துட்டு வர்றாங்க. சரி, இதோட இது நின்னுச்சானா அது கூட இல்லைங்க. இது வேலை வாய்ப்புல இருந்து எல்லாத்தையுமே பாதிக்கப்படுது. இதுக்கான முக்கிய காரணமா சினிமாவை கூட எடுத்துக்கலாம். சினிமாவுல அவங்க எடுத்தோடனே காட்டுற ஹீரோயின் மத்தவங்களை விட அழகா இருப்பாங்க. அழகுனா எப்படி? வெள்ளையா இருப்பாங்க. நல்லா பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயமும் உங்களுக்கு தெரியும். சினிமால முக்காவாசி ஹீரோயின்கள் வட மாநிலங்கள்ல இருந்தும் மற்ற தென் மாநிலங்கள்ல இருந்து தான் வந்திருப்பாங்க. தமிழகத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் இருக்காங்க. ஏன்னா மக்களோட பார்வையில வெள்ளை, அதாவது அதிக அளவுல வெள்ளை இருந்தா இன்னும் அவங்களுக்கு மாசு அதிகம். அதனாலதான் பெரிய ஹீரோயின்கள் கதாபாத்திரம் கூட இல்லாம போச்சு. ஏன்னா வட மாநிலத்துல இருந்து வந்தவங்களுக்கும் மற்ற மாநிலங்கள்ல இருந்து வந்தவங்களுக்கும் நம்மளோட உணர்வுகளையும் நம்மளுடைய உணர்ச்சிகளையும் புரிஞ்சுக்க முடியாதனால அவங்களோட நடிப்பு கூட ரொம்ப அறகுறையா அமைஞ்சு போயிடுது. ஏன்னா மக்கள் சினிமால தான் ஃபர்ஸ்ட் உட்கவரப்படுறாங்க. அதுல என்ன நடக்குதா அதுதான் உண்மன்ற மனநிலை கூட ஆளாகிறாங்க. அதனாலதான் சினிமாவுல இந்த நிறக்கவர்ச்சியை தடுக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சினிமாவில நல்லா தெளிவாவே தெரியும். சினிமாவில நீங்க ஃபர்ஸ்ட் நடிக்கணும்னா வெள்ளையா இருந்தாலே போதும். நீங்க கருப்பா இருந்து நடிக்கணும்னா வெள்ளையா இருக்கிறவங்களோட உங்களுக்கு அதிகப்படியான திறமைகள் வேணும். அதனாலதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஸ்டைல் பேசப்பட்டுச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் கொஞ்சமாச்சும் மக்கள் கருப்பனத்தை ரசிக்க ஆரம்பிச்சாங்க. கேப்டன் விஜயகாந்தா இருக்கட்டும், இவங்கனாலதான் ஒரு அதிகப்படியான ஒரு மாற்றமே ஏற்பட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, வேலை வாய்ப்புல எப்படி இந்த நிறக்க வச்சு தன்னோட செயலை காட்டுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மீடியா லைன், அதாவது இந்த செய்தி துறையா இருக்கட்டும் மற்ற துறைகள் எல்லாம் முக்கியமா அந்த நிறக்க வச்சுதான் பார்க்கப்படுது. வெள்ளையா இருக்கவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படுது. சரிங்க, அதை விடுங்க. சாதாரண ஒரு ரிசப்ஷனிஸ்டா இருக்கணும்னா கூட அவங்க வெள்ளையா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. தாங்கிட்ட கேட்கறதுக்கு, அதாவது என்கொயரி பண்றவங்க கிட்ட அவங்க சொல்றதுக்கு ஆன்சர் இருந்தா போதும். ஆனா இந்த வெள்ளையா இருந்தாதான் அவங்க கிட்ட கேள்வியே கேட்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கிறது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமானது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளையும் அமெரிக்கா போன்ற நாடுகளையும் இது வெளிப்படையா பேசப்பட்டாலும் நம்மளுடைய தமிழக அளவுல இது ரொம்ப குறைந்தபட்சமா, அதாவது உள்ளளவுல இருக்கு. வெளிப்படையா நம்ம பேசலன்னா கூட ஒவ்வொருத்தவங்களுடைய ஆள் மனசுலயும் இருக்கு. சில நேரம் இன்னொரு தவிர்க்க முடியாத ஒரு கேவலமான இது என்னன்னா, கருப்பா இருக்கவங்களே ஒரு கருப்பா இருக்கிற பெண்ணை திருமணம் செய்ய அவ்வளவு சீக்கிரத்துல சம்மதிப்பதில்லை. அவங்க தனக்கு தன்னோட குடும்பத்துக்கும் அடுத்து வெள்ளையா ஒருத்தங்க வேணும்ன்றதுக்காக வெள்ளையா இருக்கிறவங்கள மேலதான் ஒரு மோகம் கொள்வதோ இல்ல காதல் கொள்வதோ அவங்களதான் கட்டிக்கணும் ஒரு பேரார்வம் கூடப்படுறாங்க. கடைசியா நான் என்ன சொல்லி முடிக்கிறேன்னா, நிறன்றது ஒரு தோலோட வெளிப்பாடு மட்டும்தான். அது உள்ளத்தோட வெளிப்பாடோ திறமையோட வெளிப்பாடோ இல்ல. நன்றி.